அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இரவு 11 மணி முதல் 12:30 மணி வரை சந்திர கிரகணம் ஏற்படும் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். கிரகணம் ஏற்படும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மத்தியில் ஒரு வணக்க வழிபாடை அழகான முறையில் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கிரகணம் ஏற்படும் பொழுது மக்களுக்கு அறிவிப்பு செய்வார்கள், அஸ்ஸலாத்து ஜாமிஆ, பள்ளிவாசலுக்கு விரைந்து வாருங்கள். ஒட்டுமொத்த மக்களையும், ஆண்கள் பெண்கள் அனைவரையும் அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்வாங்கன்னா, கிரகணம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு அழைப்பை விடுப்பார்கள். பள்ளிவாசலுக்கு அழைப்பை விடுத்து 2 ரக்காய் தொழுகை நடத்துவார்கள். அந்த 2 ரக்காய் தொழுகை மிகப்பெரிய அளவில் நீளமாக அல்லாஹ்வின் தூதர் தொழுகை நடத்துவாங்க. எந்த அளவுக்குன்னா, அந்த கிரகணம் ஏற்படும் பொழுது தொழுகை நடத்தினால் அந்த கிரகணம் மறைகிற வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தியதாக ஏகப்பட்ட ஹதீஸ்களில் நாம் பார்க்க முடியும். இப்போ இந்த தொழுகை சட்டத்திட்டங்களை பார்க்கும் பொழுது மற்ற தொழுகையை போன்று இந்த கிரகண தொழுகை கிடையாது. மற்ற தொழுகையை போன்று ஏன் இந்த தொழுகை வித்தியாசமானது என்றால், இப்போ ஃபஜர் தொழுகை எடுத்துக்கொள்வோம், லுஹர், அசர், மஹரிப், இஷா, அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய அந்த ஃபர்லான தொழுகையை எடுத்துக்கொண்டால் ஒரே ஒரு ருக்கு மட்டும் செய்வோம். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம். தக்பீர் கட்டிய பிறகு அல்லாஹும்ம பாயித் பைனி, அதன் பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா துணை சூரா, அதன் பிறகு ருக்கு செய்வோம். ருக்குவிலிருந்து எழுந்த பிறகு ரப்பனா லக்கல் ஹம்த் என்று சொல்லிவிட்டு சஜிதாவிற்கு செல்வோம். இது மற்ற தொழுகையில் நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழிமுறை. ஆனால் கிரகண தொழுகையை பொறுத்த மட்டில் ஒரு ரக்காயத்துக்கு 2 ருக்கு அல்லாஹ்வின் தூதர் செய்திருக்கிறார்கள். ஒரு ரக்காயத்துக்கு 2 ருக்கு, 2 ரக்காயத்திற்கு 4 ருக்கு செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிரகண தொழுகைக்கென்று ஒரு அழகிய சட்ட திட்டங்களை நமக்கு வழிவகுத்து தந்திருக்கிறார்கள். கிரகண தொழுகை அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிய பிறகு அல்லாஹும்ம பாயித் பைனி ஓத வேண்டும். அதன் பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா துணை சூரா, நீண்ட நேரம் ஒரு பெரிய சூறாவை அல்லாஹ்வின் தூதர் ஓதி இருக்கிறார்கள். நீண்ட நேரம் ஓதி முடித்த பிறகு அல்லாஹ் அக்பர் என்று ருக்கு செய்ய வேண்டும். ருக்குவிலிருந்து எழுந்த பிறகு நாம் சஜிதாவிற்கு செல்வோம். ஆனால் இந்த கிரகண தொழுகையில் நாம் சஜிதாவிற்கு செல்லக்கூடாது. முதல் ருக்குவிலிருந்து எழுந்த பிறகு சஜிதாவிற்கு செல்லாமல் மீண்டும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி மீண்டும் சிறிய அளவில் துணை சூறாவை ஓத வேண்டும். முதல் ரக்காயத்தில் ஓதிய அளவை விட இரண்டாவது ரக்காயத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, சிறிய அளவில் சூறாவை ஓதி அதன் பிறகு அல்லாஹ் அக்பர் என்று ருக்கு செய்ய வேண்டும். ருக்குவிலிருந்து எழுந்த பிறகு அதன் பிறகுதான் சஜிதா செய்ய வேண்டும். ஒரு ரக்காயத்திற்கு 2 ருக்கு, 2 ரக்காயத்திற்கு 4 ருக்கு. கிரகண தொழுகைக்கென்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய சட்டத்தை, தொழுகையுடைய சட்டத்தை நமக்கு வழிவகுத்து தந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை இந்த கிரகணம் தென்பட்டால், சந்திர கிரகணம் தென்பட்டால் அஸ்ஸலாத்து ஜாமியா என்று பள்ளிவாசலில் அறிவிப்பு செய்யப்படும். அதை கேட்ட நாம் உடனே பள்ளிக்கு விரைந்து இந்த சந்திர கிரகண தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றிய பிறகு உரை நிகழ்த்தப்படும். இந்த கிரகணம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதிகமாக அல்லாஹ்வின் தூதர் பாவ மன்னிப்பை தேட சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ்வை பெருமைப்படுத்த சொன்னார்கள், துதிக்க சொன்னார்கள், தர்மம் செய்ய சொன்னார்கள். ஏனென்றால் இந்த கிரகணம் ஏற்படும் பொழுது மறுமை நாள் வந்துவிடுமோ என்ற அச்சம் அல்லாஹ்வின் தூதருக்கு இருந்தது. இதை நம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து கொண்டு நாளை கிரகணம் தென்பட்டால் அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த அடிப்படையில் சந்திர கிரகண தொழுகை நிறைவேற்றுவோம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பை தேடுவோம், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவோம், தர்மம் செய்வோம். இதன் மூலியமாக நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும். அப்பேற்பட்ட ஒரு மகத்தான வெற்றியை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்துவானாக என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய இந்த சிற்று நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.